தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்த ஆளுநர் RN ரவியினுடைய கருத்து முற்றிலும் தவறானது என்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கண்டனம் தெரிவித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்த ஆளுநர் RN ரவியின் விமர்சனம் முற்றிலும் தவறானது என்று கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு பாடத்திட்டம் முறையாக இல்லை, அது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தரமானதாக இல்லாததன் காரணமாக மற்ற மாநில மாணவர்களோடு இங்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் போட்டியிட முடியவில்லை என்ற வகையில் கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு தற்போது ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தரும் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அந்த பாடத்திட்ட உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினருமான பாலகுருசாமி, அது ஆளுநருடைய கருத்து என்பது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அந்த பாடத்திட்டம் அமைப்பு என்பது CBSE பாடத்திட்டத்திற்கு இணையாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த பாடத்திட்டத்தில் பிரச்சனை இல்லை, இங்கு அதனை கற்பிப்பதற்கான கட்டமைப்புகள் எல்லாமுமே இருக்கின்றன. ஆனால் ஆசிரியர்கள் அதனை முறையாக கற்பிக்க வேண்டும், அந்த சிக்கலை அரசு உடனடியாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆளுநர் தெரிவித்த அந்த கருத்துக்கு ஏற்கனவே MP சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றிருந்த கல்வியாளரான பாலகுருசாமி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்தையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியுள்ளது. பாலகுரு, நன்றி அபிநயா.